கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் நல்லவர். சண்டே கிளாஸ் இன்னைக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ளீஸ், சண்டே கிளாஸ் இன்னைக்கு வேண்டாம். ஏன்னா உங்கள் ரிலேட்டட் தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. சிட் 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 எல்லோரும் உட்காருங்கப்பா. எல்லாம் ஓட்டமும் சாட்டமுமா இருக்கிறது பேர். அடுத்த வாரம் படிக்கலாம் அவங்க சண்டே கிளாஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். கொஞ்சம் ஒரு புன்னகை காமிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். சிரிச்சுட்டே சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். ரைட். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எல்லாம் மனப்பாடமாக சொல்லுங்க பார்க்கலாம். பத்தியா செவத்தை பார்க்கறது பாரு, ஏன்னா அங்கே ஒட்டி இருக்கு. செவத்தை பார்த்து சொல்றீங்க. ஓகே, அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் யூத் ஆண்டு, அது வாலிபர்களின் ஆண்டாக நாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் வாலிபர்களுக்குள்ள அந்த உணர்வும் எழுச்சியும் இன்னும் வராமல் இருக்குது. வருமா வராதா? கன்னிகைகளுக்குள்ளே அந்த எழுச்சியும் அந்த என்ன சொல்கிறது மகிழ்ச்சியும் இன்னும் வராமல் இருக்கிறது. வருமா வராதா? வரும்னு சொல்கிறோம்லாம் அல்லேலூயா. வராதுன்னு சொல்கிறோம்லாம் ஒரு அல்லேலூயா. இந்த அவிசுவாசிகளெல்லாம் ஒரு பாயில் கட்டி மெரினா பீச்சில் நல்ல வெயிலில் தூக்கி போட்டோம்னா மாறுவாங்க. ஹலோ, ரைட். இந்த வருஷம் பெரிய எழுப்புதலை நாம் காண போகிறோம். அது யார் மூலமாக காண போகிறோம்? வாலிபர்கள் மூலமாக. ஒரு ஆமேன் சொல்ல ஆளே இல்லை, சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள். ஆமேன், அல்லேலூயாவை. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பார்க்க போகிறோமா இல்லையா? நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு சம்பவத்தை தியானித்தோம். ஒரு வாலிப பெண்ணின் காரியத்தை நான் ஒழுக்க நெறிகளுக்கு நேராக உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரத்திலும் நாம் தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 34:1. ஆதியாகமம் 34:1. குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியன் கரைப்படுத்தினான். ஏவியனான சீகேம் கரைப்படுத்தினான் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசித்து அதை குறித்ததான வாலிபத்தை குறித்து உங்களோடு நான் பேச கர்த்தனுக்கு கிருபை செய்தார். இந்த வாரம் தொடர்ந்து அதனுடைய இன்னொரு பகுதியை நான் உங்களோடு பேச போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் நம்ம வாலிபத்தை குறித்து பார்த்தோம். வாலிப பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று பார்த்தோம். வாலிபர்களுக்குள்ள எப்படி பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். வாலிப தம்பிமார் எப்படி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இன்று பெற்றோர்களை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வீட்டிலே நல்ல கவனிங்க, அந்த வீட்டிலே டயானா அது தீனாளின் வீட்டிலே யாரெல்லாம் இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இருந்தாங்க? யாரெல்லாம் இருந்தாங்க? அப்பா, அம்மா, சித்தி, சித்தி சித்தி ஆயாவா? அந்த காலத்திலே ஆயா. சரி, ஆயா உங்கள் முறைப்படியே வந்துடுவோம். ஆயா, அண்ணன் எல்லாரும் இருந்தாங்க. அனைவரும் இருந்தார்கள். பிரதர்ஸ் கவனிங்க, அவளுக்கு எத்தனை சகோதரர்களாம்? 12 சகோதரர்கள். 12 சகோதரர்கள் இருக்கிறாங்க. வீட்டில் அம்மா இருக்கிறார்கள், அப்பா இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. ஆனால் இந்த பெண் யாரை ஆச்சாரம் இல்லை, எப்பா போகாத, அது நம்முடைய பைபிள் கல்ச்சர் இல்லை. சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை அம்மாக்கள் வீட்டில் அப்படிப்பட்ட புத்திமதி சொல்றீங்க?
ஆமென் சொல்லுங்க. ஆமா சொல்லணுமில்ல. ஆனால் இவளோ சொன்ன மாதிரி தெரியல. அப்பாவும் வீட்டில் தான் இருந்தாரு. யாரு? யாக்கோபு. தேவனை முகமுகமாய் தரிசித்தவர், தேவனோடு பேசுகிறவர், தேவனோடு உறவாடுகிறவர். ஆனா என்ன சொல்லல? நீ போகாதமா அப்படி நிறுத்துற மாதிரி இங்க தெரியல. ஒரு வார்த்தையும் இல்லை. ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் எங்கேயாவது இருக்குதான்னு, ஒன்றும் இல்லை. ஏன்? அவர்கள் சொன்ன விதமாக தெரியவில்லை. நல்லா கவனிங்க அம்மாக்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். உங்க பிள்ளை கெட்டு போச்சுன்னு மட்டும் கண்ணீர் விட்டு அழுறையே, ஆனா என்னைக்காவது ஆண்டவரை பத்தி நீ சொல்லியிருக்கியா? அம்மாமாருங்க பண்ற அட்டூழியம் இருக்கு பத்தியா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ரூமை கொடுத்து, இந்த ரூமில் பாஸ்டர் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த ரூமுக்கு போக முடியல. ஏன்? அவ்வளோ புடவை வாங்கி குமிச்சு வச்சுருக்கு அந்த அம்மா. எவ்வளோ புடவை? மடிக்க கூட முடியலை, அதை மெயின்டைன் பண்ண முடியலை. அப்படி நிறைய பேருக்கு என்ன பைத்தியம் தெரியுமா? ஷாப்பிங் பைத்தியம். என்ன பைத்தியம்? ஷாப்பிங். கடைக்கு போகணும். எதுக்கு போகணும்? ஹலோ, எதுக்குங்க கடைக்கு போறீங்க? தெரியல. சயின்ஸ் சொல்லுது அது ஒரு பைத்தியம் அப்படின்னு. ஷாப்பிங் என்னதான்? நான் சொல்லல, சயின்ஸ். நீங்க உள்ள போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஷாப்பிங் போறது ஒரு வகையான பைத்தியம். நிறைய அம்மாமா இருக்கு, வாங்கணும், கடன் வாங்கி வாங்கணும். இதுல அதில் எடுத்து போட்டு, அதுல இருந்து இதில் எடுத்து போட்டு, வட்டி மேல வட்டி போட்டு, அது இன்னும் ஒரு குட்டியை போட்டு ஷாப்பிங். அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு தேவையா இல்லையான்னு கூட பார்க்கறது இல்லை. அதுல வேற இப்போ அமேசான்ல என்ன கொடுக்குறான்? ₹1 ஒன்று தருவான். அது எப்போ தருவான் அப்படின்னா, ₹1000 ஒன்று வாங்கும்போது ₹1 ஒன்று தருவான். இந்த ₹1000 விற்கிறான் பார்த்தீங்களா, அது நமக்கு தேவையில்லாதான் இருக்கும். ₹1000 வாங்கினா ₹1 ஒன்று. ஹலோ, வாங்கியிருக்கீங்களா? சொல்லுவீங்களா நீங்க? நல்லா ₹1000 வாங்கினா ₹1 ஒன்று தருவான். ஆனா இந்த ₹1000 விற்கிறான் பத்தியா, அது நமக்கு தேவையே படாது. நல்லா கவனிங்க அம்மாமாரே, உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு நான் சொல்றேன், நீங்க தான் காரணம். இல்ல, அவன் சபைக்கு வரானோ இல்லையோ, பிள்ளை சபைக்கு வராளோ இல்லையோ, தீபாவளிக்கு சொந்தக்காரன் வீட்டுக்கு போறான். ஹலோ, எங்க போறான்? தீபாவளிக்கு எங்க போறான்? அவன் சபைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, சபைக்கு வராட்டியும் பிரச்சனை இல்லை. நீ என்ன தைரியத்தில் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஊருக்கு அனுப்பி விடுறவன் பிள்ளைகளை? என்ன தைரியத்தில்? நான் கேட்கிறவங்களை பார்த்து, என்ன தைரியத்தில் உங்க பிள்ளைகளை அப்படி திருவிழா? என்ன இன்னும் அதுல மோசம் என்ன தெரியுமா? அவங்க ஊர்ல திருவிழா. என்ன திருவிழா சொல்லுங்க பாப்பா? கூழ் ஊத்துறாங்களாம். என்ன ஊத்துறாங்களாம்? என்னதான் பண்றதுன்னே எனக்கு புரியல. வருஷ கணக்கா இதை நான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன், மண்டையில ஏறல. ஏன்? பேய் அப்புறம் நேரம் வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுக்கிற. தீபாவளியில இருந்து ஒரு பேய், பொங்கல்ல இருந்து ஒரு பேய், நாங்க எங்க முட்டி போட்டு ஓட்டணும் அதை. ஐயா போதையா, தேங்க்யூயா. அப்புறம் டிஸ்கஷன் அப்புறம். நல்லா கவனிங்க. நிறைய பேர் அப்படிப்பட்ட பாவத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்க இருக்கு வைராக்கியம்? நான் கேட்கிறேன். விக்கிரகத்தை குறித்ததான வைராக்கியம் எங்க இருக்கு? நீயும் போய் அதுல போய் நின்னுகிட்டு இருக்க. நீயும் போய் வேடிக்கை பார்க்கறேன்னு போற. நீயும் போய் சொந்தக்கார வீட்டில் அதை பார்க்கறேன், இதை பார்க்கறேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன்னு சொல்ற. நல்ல கவனி, உன் வீட்டுக்குள்ள நீயே அறியாம ஒரு பிசாசு உள்ள வருது. அது வடையில வரும், அது கொடையில வரும். அவன் வாங்கி கொடுத்தா கொடையில வரும், அவன் வாங்கி கொடுத்த உடையில வரும். காரணம் என்ன? வேதம் அப்படி சொல்லுகிறது. அதுக்கு நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா
உனக்குள்ள உன் வீட்டுக்குள்ள பிசாசு கண்டிப்பா வருவான். நிறைய பெற்றோருக்கு அது புரியல, வைராக்கியம் இன்னும் வரல. பிள்ளைகளை குறித்து நீங்க சொல்றீங்க ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. எத்தனை பெற்றோர் அப்படி சொல்றீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு? அதையும் சொல்றது இல்லையா? ஜெபம் பண்ணுன்னு சொல்ற பெற்றோர்கள் கையை தூக்கு. பரவாயில்ல, ஒரு 50% சொல்றீங்க. பைபிள் அப்படி சொல்லல. நீ ஜெபிச்சா உன் பிள்ளை ஜெபிக்கும். நம்ம சொல்றது மாத்திரம்தான். நான் கெட்டு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ எப்படி இரு. சில டாக்டர்ஸை பார்ப்போம், என்ன பிரச்சனை சொல்லுங்க சார், ஒரே மாறு வலி சார், பிரச்சனை குடிப்பீங்களா? ஆமாம் சார், அக்கேஷனலாக எப்பயாவது எப்படி இந்த பர்த்டேஸ், என்ன பர்த்டே வெட்டிங் டேஸ், அப்போல்லாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் அப்படியே அக்கேஷனலாக ட்ரிங்க் பண்ணுவோம் சார். ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண உடனே சும்மா இருக்க முடியாது, 2 தம் அடிப்போம் சார், ஸ்மோக் பண்ணுவோம் சார். டாக்டர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே கையில் அவருக்கு என்ன இருக்கும்? சில டாக்டர்ஸ் அப்படி பிரேக் எடுத்துகிட்டு போய் தம் அடிச்சுட்டு வருவான். நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். நான் எப்படின்னா இருக்கட்டும் பரவாயில்ல, நான் தான் கெட்டு போயிட்டேன், ஆனால் நீயாவது ஹலோ நல்லா இருக்க மாட்டான் புள்ள. ஏன்? வேதம் சொல்லுகிறது ஜெபி ஜெபின்னு சொல்லாத, ஜெபிச்சு காட்டு. என்ன ஆமென் காணா? ஜெபி ஜெபின்னு சொல்லாத, எப்படி காட்டு? ஜெபம் பண்ணி காட்டு. கூட முட்டி போடு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமென். நான் சொல்றது இன்னைக்கு கசக்கும் நிறைய பெற்றோருக்கு. ஆனா நான் தெளிவா வேத எச்சரிப்பை பெற்று இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வைராக்கியமாய் நிற்காத பெற்றோர்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் வழி தவறி போவதற்கு அங்கே இடம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் நேரத்துக்கு போற, சிஎம்சிக்கு போகணும்னா நேரம், ஹலோ வேலைக்கு போகணும்னா நேரம், பஸ்ஸை பிடிக்கணும்னா நேரம், ஆனா கோயிலுக்கு வரணும்னா அம்மோ உனக்கு தான் கேட்குறேன், கோயிலுக்கு வரணும்னா என்ன பண்ற? உன் பிள்ளைகள் அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். பிள்ளைகள் அதெல்லாம் வெளிப்படும். வேதம் தெளிவாய் எச்சரிக்கிறது. பெற்றோர்கள் என்று மனம் திரும்பினால் பிள்ளைகள் மீது அந்த கிருபை பெருகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க ஒரு ஆமென். உன் பிள்ளைங்க மேல கிருபை வேணுமா? நீ திருந்தித்தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்ல ஆளே காணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. யோபு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு திருப்புங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது, அதுக்கு முன்னாடிமா 5ஆம் வசனமா, விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை யோபு இல்ல அந்த வசனத்தை தெளிவா யோபு அங்க நிறுத்திட்டு ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழும்பி அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். ஐயா, நல்ல பெற்றோர்கள் கவனிங்க. நல்ல பெற்றோர்கள் கையை என்ன பார்த்து சொல்லுங்க. நல்ல பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை ஒரு நாளும் ஜெபத்துல நீங்க மறக்க மாட்டீங்க. பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம், லெட்டர் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்றோம், SMS அனுப்பி ஜெபம் பண்ணுங்கன்றோம், வாட்ஸ்அப் அனுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீ என்னைக்கு ஜெபம் பண்ண? யோபு தன் பிள்ளைகள் மனதளவிலே ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி என்ன செய்தானா? சர்வாங்க தகனத்தை செலுத்தினான். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுடைய லைஃப் நொறுங்கி போயிருக்கா? யார் காரணம் தெரியுமா? நீங்க தான் காரணம். நீங்க தான் காரணம். நீங்க தான் அதுக்கு காரணம். நீங்க தான் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். நீங்க தான் அதுக்கு நீங்க ஜவாபுதாரி. காரணம் என்ன?
என் பிள்ளை பாவம் செய்திருப்பான்னு எனக்கு தெரிஞ்சா நான் சிறப்பில் நிற்க வேண்டாமோ? நான் அவனுக்காய் ஜெபிக்க வேண்டாமோ? நான் அவனுக்காய் கதற வேண்டாமோ? நான் அவனுக்காய் கண்ணீர் விட வேண்டாமோ? பெற்றோருக்கு இன்னைக்கு வைராக்கியம் எங்க போச்சு? அம்மா உனக்கு தான் கேட்கிறேன், உன் பிள்ளை சரியில்லைனா யாரு கதறணும், யாரு ஜெபிக்கணும்? அவன் எதிர்காலம் கெட்டு போகுதுன்னு நீ நினைக்கிறியே, எப்படி அதை மாற்றுவ? தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படியிடுவதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. 70க்கு மேலே 60க்கு மேலே கொஞ்சம் கையை தூக்கிடுங்க தயவுசெய்து. நான் விட மாட்டேன், அப்புறம் நானாக வந்து தூக்கி விடுவேன். நீ உன் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறியா, சாபமாக இருக்கியா? நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா, சாபமாக இருக்கிறீர்களா? ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள் ஒரு நாளும் பிள்ளைகளை நினையாமல் இருக்க முடியாது, அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருக்க முடியாது. காரணம் என்ன? நல்ல உதாரணம் யோபு. பிரமாணமே இல்லாத காலத்திலேயே பாவத்தை குறித்ததான அறிவும் ஞானமும் இருந்த ஒரு நல்ல பரிசுத்தவான் யாரு? யோபு. பிள்ளைகளை ஏதாவது மனதளவில் கூட பாவம் செய்திருப்பார்களோ என்று பிள்ளைகளுக்காக கதறி ஜெபித்த, பலியிட்ட ஒரு தேவ மனிதன் தான் யோபு. அப்பா உன் பிள்ளை நல்லா வரணும்னு யோசிக்கிற, அம்மா நல்லா உன் பிள்ளை வரணும்னு நீ யோசிக்கிற, ஆனா என்னைக்காவது உன் பிள்ளைக்காக ஜெபித்ததுண்டா? பாதுகாப்புக்காய் நீ வேண்டி நிற்கிறாய், உன் பிள்ளைக்காக என்னைக்காவது நீ கண்ணீர் விட்டு ஜெபித்ததுண்டா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிற, உன் பிள்ளை நல்லா படிக்கணும் நினைக்கிற, என்னைக்காவது கர்த்தருடைய வார்த்தை குறித்து அவனுக்கு சொன்னதுண்டா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, லிசன், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டின் நிலையிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று. போதும் நல்ல கவனிங்க. அப்பா, இது அப்பாவை தான் குறித்து சொல்லுது. அப்போ எப்போ கவனிப்பா. வாசிமா 6ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற என் வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதித்து? என்னைக்காவது பைபிள் டீச் பண்ணியிருக்கீங்களாமா? என்னைக்காவது பைபிளை சொல்லி கொடுத்துருக்கியா உன் பிள்ளைக்கு? அகஸ்டின் ஜெபக்குமார்னு நான் அடிக்கடி கோட் பண்ணுவேன். அவரை அது சொல்லுவார், எங்கள் அம்மா 3 வயசில் ஒரு வசனம் சொல்லாட்டி எனக்கு சோறு கிடையாது. எத்தனை வயசில்? அம்மாமாரே கவனிங்க, எங்கள் அம்மா 3 வயசில் ஒரு வசனம் சொல்லலாம் எனக்கு என்ன இல்லை. நான் உங்கள் பிள்ளைய பார்த்து கேட்டு உங்கள் பிள்ளைய செக் பண்ணனா நீங்கள் யாருன்னு சொல்லிடுவேன். உங்கள் பிள்ளைய நான் செக் பண்ணனா நீங்கள் யாருன்னு சொல்லுவேன். கேட்கட்டுமா? இப்போ யாராவது ஒரு வாலிப தம்பிய அப்படியெல்லாம் பம்முறான், சர்ச்சுக்கு வந்து ஆராதிச்சுட்டு போக விட்டா பரவாயில்ல, இவரு என்ன நம்மளை பயமுறுத்துறாரு. லிசன், நல்ல கவனி. தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளை நல்லா உட்கார வச்சு அவர்களுக்கு வேதத்தை போதிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களாப்பா?
அப்போ ஆமென். எதை போதிக்கணும்? வேதத்தை. நல்லா உட்காந்து எல்லாரும் சீரியல் பார்க்குறீங்க, அதாவது நல்லா நடக்குது. ஆனால் என்னைக்காவது குடும்ப ஜெபத்தில் வரிசையாக உட்காந்து வேதத்தை வாசித்திருக்கீங்களா? வேதம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வேதத்தை குறித்ததான போதனை உங்கள் குடும்ப ஜெபத்தில் நடந்திருக்கிறதா? நான் சொல்கிறேன், உன் பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, உன் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? கையை வைத்து சொல்லுங்க, என்ன கூட சொல்லி கொடுக்கணும்? வேதாகமத்தை சொல்லி கொடு. அப்போ வேதாகமத்தை சொல்லி கொடுன்னா வேதாகமத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? சரி, இன்னைக்கு விட்டுருங்க. நேற்று எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க? 1 2 3 பொய் சொன்னு வைய. நேற்று படித்தால் மட்டும் கையை தூக்கு. எனக்கு ஆவியில் தெரியுது யார் யார் படிக்கலன்னு. நான் படிக்காதவங்க பேரெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன். பயப்படாதீங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒன்று சொல்கிறேன், பெற்றோரே, வேதாகமத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறத போல ஒரு பெரிய சொத்து ஏதாவது இருக்குமா? எங்கே நீங்கள் நிற்கணுமோ, எங்கே நீங்கள் வைராக்கியம் பாராட்டணுமோ, எங்கே கர்த்தருக்காக எழும்பணுமோ அந்த இடத்துல நீங்கள் நிச்சயமாக எழும்பித்தான் ஆக வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த அப்பாவோடைய மொபைலை திருடி விளையாடுறதை நிறுத்து. ஒரு ஆமேன்னு சொல்லியா? உங்கள் அப்பாவோடைய மொபைலை திருடி, அம்மாவோடைய மொபைலை திருடி அதில் இந்த வீடியோ பார்க்குறது, சேட் பண்ணுறது, பேட் பண்ணுறதெல்லாம் நிறுத்து. ஏன் அது கொஞ்ச நேரம் தான் பேட் பண்ணுவேன், அப்புறம் அது உன்னை ஷூட் பண்ணும், திருடிடும் உன்னை. இஸ்ன்ட் இட்? உண்மைதானே நான் சொல்கிறது பிள்ளைகளே? உண்மைதானே? ஆமாம். நீ சம்பந்தமே இல்லாமல் ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருப்ப, அதில் திடீர்னு ஒரு ஆடு வருது. என்னது? சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான ஒரு ஆடு வருது. தேவையாது? அம்மாமாரே உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், மொபைல் யூஸ் பண்ணுற அம்மாமாரே உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆப்ஸை இறக்கி நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல வசனங்களை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்களானால் அந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல தகப்பன், நல்ல அப்பா பைபிளை நல்லா சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க, இந்த வருஷம் என் பிள்ளையின் ஆண்டு. இப்படி சொல்லுங்க, இந்த வருஷம் யாருடைய ஆண்டு? என் பிள்ளையினுடைய ஆண்டு. அவன் பாதுகாப்பாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான், மகிமையாக இருப்பான், எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு இன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவனுக்கு வேதாகமத்தை நான் பரிசளிக்க போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல பைபிளை வாங்கி கொடுங்க. தினந்தோறும் அவன் கூட உட்கார்ந்து பைபிள் படிங்க. நல்லா கவனிங்க. பைபிளை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு இல்லை, அவன் கூட உட்கார்ந்து டீச் பண்ணுங்க. கவனிங்க. அவன் கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவனை ஜெபிக்க வைக்கவும் அவனை படிக்க வைக்கவும் உங்க கையில கர்த்தர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? இந்த 60 கடந்த வயசானவங்க, ரிட்டையர்டு ஆனவங்கெல்லாம் வீட்டில் உட்கார்ந்து நிறைய ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்க. ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஹலோ, அதையும் இதையும் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. உட்கார்ந்து ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. உன் பிள்ளைங்க வளரும் செடிகளை போல் இருப்பார்கள். ஒரு ஆமேன் சொல்லி வைங்கம்மா. அது ஒரு அல்லேலூயா சொல்லி வைமா. அல்லேலூயா. நிறைய ஸ்தோத்திரம் போடு. நிறைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் போடு. பிள்ளைகளோட சேர்ந்து ஸ்தோத்திரம் போடு. அது உன் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல ஒரு எதிர்காலத்தை தந்து ஆசீர்வதிக்கும். அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், அவர்கள் மேலோங்கி இருப்பார்கள். காரணம் என்ன? அப்படித்தான் வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஏன் நம்ம செய்யணும்? வாசிக்கலாம். ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனானாம். ஒருத்தன் இருக்கான், அவன் வேலையே என்ன தெரியுமா? எப்பொழுதும் உங்களையும் என்னையும் குறித்து நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். இதுக்கு பேர் என்ன? நம்ம பாஷையில் சொன்ன என்னது இது? கோல் முட்டுறதா? கோல் முட்டுறது, அப்புறம் கலகம் வைக்கிறது, வேற சொல்லுங்க. நான் புது வார்த்தையாக கிடைக்குதுப்பா. அப்புறம் போட்டு கொடுக்கறது, என்னப்பா? கொளுத்தி போடுறது. அம்மா, இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் மட்டும் உங்ககிட்ட கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. இரவும் பகலும் அவன் தேவனுக்கு முன்பாக கொளுத்தி போட்டு கொண்டே இருந்தான். என்ன போட்டுக்கொண்டே இருந்தான்? கொளுத்தி போட்டுக்கொண்டே இருந்தான். இங்க யாரோ சொன்னாங்க போட்டு கொடுக்கிறது. கர்த்தரிடத்தில் போட்டு கொடுத்து கொண்டே இருந்தான். லிசன், ஒருத்தன் உங்களை பத்தி ஓயாம கோல் சொல்லிக்கிட்டே இருக்கானா. யார்கிட்ட? கர்த்தரிடத்துல. அந்த ஜூடை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் எவ்வளோ மோசமான ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் என்னெல்லாம் செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஏன் ஜூட சொல்கிறேன்னா, அவன் தான் கோச்சிக்க மாட்டான். அவன் கோச்சிக்க மாட்டான்றதுனாலே அவனை பற்றி நான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இரவும் பகலும் ஒருத்தன் உங்களை பற்றி எப்போ பாரு உன் பிள்ளைய பற்றி, உன் குமாரனை பற்றி, உன் குமாரத்தியை பற்றி யார்கிட்ட கோல் சொல்லிகிட்டே இருக்கான்? சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாராம்? வாசிக்கலாம். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 12:24. இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? என் நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பிசாசு, கவனிங்க, ஒரு பக்கம் பிசாசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? உங்களை பத்தி கோல் சொல்லிக்கிட்டே இருக்கான். உங்களை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கான். உங்களை பத்தி மிக மோசமா பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா உங்களை பத்தி நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இன்றும் அந்த ரத்தம் உங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா, கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பா, நான் உன்னை பார்த்து சொல்றேன், உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்கலனா அவனுக்கு நீ துரோகியா இருக்கிற. உன் பிள்ளைக்கு நீ வேத வசனத்தை சொல்லி கொடுக்கலனா அவனுக்கு நீ துரோகம் பண்றன்னு அர்த்தம். அவன் இன்னைக்கு நீ பெரம்ப எடு, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு. தம்பி எழுப்பி விடுமா, இன்று கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசு. நல்ல சுகமா வருது இல்ல? பீசாசே விரட்டணும் இந்த ஆவிகள் எல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே நான் செவுத்தை உடைக்க போறேன். செவுத்துல சாதாரண உனக்கு தூக்கம் வருது, செவரே இல்லாம ஓப்பன்ல ஒரு சர்ச்சை வைக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனத்தை சொல்லி கொடுக்காத எந்த தாயும் எந்த தகப்பனும் நாளைக்கு உன் புள்ள நல்ல ஆளான்னு என்கிட்ட வந்து சொல்லாத. ஹலோ,
வேதத்தை போதிக்காத எந்த தாயும் எந்த தகப்பனும் பிள்ளைகளை குறித்து நீ கம்ப்ளைண்டே கொடுக்காத என்கிட்ட. ஏன்? இப்போ உங்களுக்கு உதைக்கதா? நீ நல்லா இருந்தா தான் உன் புள்ள நல்லா இருக்கும். பக்கத்தில் கைத்து சொல்லுங்க அம்மா மாரு, நீ நல்லா இருந்தா தான். நிறைய பேர் முகத்தையே பார்க்க முடியல. ஏன்? வெக்கமா இருக்கு. என்னை பத்தி இப்படி புட்டு புட்டு வச்சுட்டாரு. நீ நல்லா இருந்தா தான் உன் புள்ள நல்லா இருக்கும். நீ பைபிள் படிச்சாதான் உன் புள்ள படிக்கும். நீ வந்து என்கிட்ட கோல் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பிசாசு மாதிரியே. நல்ல தெரியுமா இந்த பையன் பண்ற வேலை? அந்த பையன் ஒன்னால தான் கெட்டு போறான். அந்த பையன் ஒன்னால தான் பைபிள் படிக்க மாட்டேங்கிறான். உட்கார்ந்து கூட ஜெபம் பண்ணு, உட்கார்ந்து கூட வேதத்தை படி. அப்படி படிச்சாதான் அந்த பிள்ளையும் படிப்பான்னு வேதம் சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம்? பைபிளை படி. பாஸ்டர் எங்கள் வீட்டில் எத்தனை பைபிள் இருக்குமா? எத்தனை பைபிள் இருந்தால் என்ன பிரச்சனை? என்ன பிரயோஜனம்? நீ சேர்ந்து உட்காந்து படித்தா தானே. எத்தனை பேர் படிக்க போகிறீங்க? நான் உங்களை டீச் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் பிள்ளை பேர பிள்ளைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்கள் மகனுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் உங்கள் பிள்ளையோட சேர்ந்து படிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் என் பிள்ளையோட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமென். பிசாசு கோல் சொல்லிட்டே இருப்பான். நான் அவனுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. நான் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், பிள்ளைகள் உங்கள் பெற்றோரோட உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கணும். 128ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்க. 128ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆவிக்குரிய வல்லமன் உள்ள ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. பெற்றோர் சொல்லுங்க, உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? இப்ப தம்பிமார் சொல்லுங்க, நீ எல்லாம் எப்படி இருப்ப? நீ என்னைக்கு பார்த்த ஒலிவ மரத்தை? நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னேன். தப்பா இல்லை, நீ சொல்லலை, நான் சொன்னதை நீ சொன்ன. இந்த ஒலிவ மரத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? இந்த ஒலிவ மரத்துக்கு என்ன இல்லை? ஃபேட்டே இல்லை. அந்த எண்ணெய்க்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன ஏறாது? கொலஸ்ட்ரால் ஏறாது. ஆனால் நிறைய பிள்ளைங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்குது. சின்ன வயசுலேயே நிறைய கொலஸ்ட்ரால். ஹை, உனக்கெல்லாம் என்ன தெரியும்? கண்ட்ரி ப்ரூட். யாரை பார்த்து? அம்மா பார்த்து. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்க? அந்த அம்மா உடனே இன்னசென்ட்டா 7வது பாஸ். இன்னும் என்னது 7வது பாஸ்? என்ன படிச்சிருக்க? உனக்கு என்ன தெரியும்? கொலஸ்ட்ராலே இருக்கக்கூடாது உனக்கு. என்ன இருக்கக்கூடாது? உங்கள் அம்மா இல்லாமல் நீ வந்துட்டியா? பிடிக்காம உங்கள் அப்பா அந்த ஏர் பிடிக்காம நீ சாப்பிட்டியா? நீக்கு எப்படி அப்படி பேச்சு வருது உனக்கு? பெற்றோரை மதிக்கலனா என்ன நடக்கும்? வாசிக்கலாம். பெற்றோரை மதிக்காத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். வாசிப்போம். நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். யார? நான் யோசித்து பார்க்குறேன். நம்ம சர்ச்சில் பாதி பேர் குருடனை தான் இருந்திருப்பானுங்க. இந்த வசனம் மாத்திரம் நிறைவேறி இருந்துச்சுன்னா பாதி பேர் எப்படி தான் இருந்திருப்பாங்க? ஹை, உனக்கு என்ன தெரியும்? கைவி என்னவே
கைவி, நீ அந்த காலத்து ஆளு, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த அம்மா, டே வேணாண்டா, செய்யாதடா, ஹை சும்மா. அப்புறம் போலீஸ்காரன் 2 போட்ட பிறகு தான் கரெக்டாக. யார் போட்ட பிறகு சொல்லுங்க, யாரு? ஆமா, நதியின் காகங்கள் உன் கண்ணை பிடுங்கும் என்று வேதம் சொல்கிறது. யார? அப்பாவை பார்த்து, அம்மாவை பார்த்து. வாசிமா அந்த வசனத்தை. பிள்ளைகள் நல்ல கவனிங்க. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். நல்ல கவனிங்க. இதுக்கு அர்த்தம் ஒருவேளை லிட்டரலா நடக்காம இருக்கலாம். உன் எதிர்காலம் மங்கி போகும், உன் வருங்காலம் உனக்கு தெரியாமல் போகும், எதிர்காலத்தை குறித்ததான அறிவில்லாமல் போகும். என்ன செய்ய போறனே தெரியாம, திக்கு தெரியாம, கண்ணு கெட்ட மாதிரி, குருட மாதிரி தடவி தடவி பார்க்க வேண்டியது வரும். நான் உன்னை பார்த்து சொல்றேன், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. பிரைஸ் எல்லாம். அவங்க சொல்றது ஒரு வேளை சில நேரத்தில் நடைமுறைக்கு ஒவ்வாததா இருக்கலாம், பழைய மெத்தடா இருக்கலாம். ஆனா அல்லல் தட்டாத, அவர்களுக்கு எடுத்து சொல்லு. அப்பா இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லு. வித் ஹானர், மரியாதையோடு பேசு அப்பாட்ட, மரியாதையோடு பேசு அம்மாட்ட. உனக்கு நல்ல எதிர்காலத்தை கத்த தருவார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சொன்னேன், ஒலிவ மரத்துக்கு என்ன இல்லை, ஒலிவ எண்ணெய்க்கு என்ன இல்லை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒலிவ எண்ணெய்க்கு என்ன இல்லை? கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கா உனக்கு? வாயில் இப்படி நிறைய கொலஸ்ட்ரால் வந்துருச்சு. ஹார்ட்டில் இருக்கோ இல்லையோ, வாயில் நிறைய கொலஸ்ட்ரால் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறோம்? அதான் சொன்னேன், அந்த காலத்து ஆளினி, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன படிச்சிருக்கேன். நல்ல கவனிங்க. அனுபவம் ஒரு அற்புதமான அறிவு. சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு அனுபவம் இருக்குது தெரியுமா? கடந்து வந்திருக்காங்க தெரியுமா? ஆட்களை பற்றி தெரியுமா? அவர்களை பற்றியெல்லாம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்கல்ல. டே இந்த ஆளை பார்த்த சில மனைவிமாருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான தெளிவான ஞானம் இருக்கிறது. பாஸ்டர்மா, என் மனைவி யாரை பார்த்தாவது அப்பா இந்த ஆள் நல்லவர் மாதிரி தெரியலன்னு யாராவது ஒரு பாஸ்டரை பற்றி சொன்னால் நான் முதல்ல நம்ப மாட்டேன். அம்மா என்னம்மா அப்படி சொல்கிற, நல்ல பாஸ்டர்மா, ஆனால் பழக பழக தான் தெரியும் அவர் யாருன்னு. அதே போல தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த தெய்வீக ஞானம் இருக்கும். டேய் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை, பெண் பிள்ளைகளே இந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை. பையனை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பையன் நல்ல பையன் இல்லை, சேராத, அவனுடைய இந்த சவகாசம் ஆகாது, அவன் கூட நீ போகாத, அவன் கூட பேசாத அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? என்னம்மா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்துச்சு பாருங்க, அவன் சொன்னது இல்லை, அவன் யூகமாக சொல்கிறான் இல்லையடா. ஆமாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு தெரியாது. ஆனால் போக போக தான் தெரியும் அவனு. இந்த கவனிங்க, நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுப்பான். கெட்ட ஃப்ரெண்டு என்ன சொல்லி தருவான் தெரியுமா? நீ என்னெல்லாம் கெட்ட பழக்கம் பண்ணுமோ அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவான். உண்மைதானே? நீ ஏதோ ஒரு மோசமான அடிமைத்தனத்தில் பழகணும் அப்படின்னு அவன் நினைச்சானா ஏராளமாக தாராளமாக செலவு பண்ணுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி. என்ன மச்சி சொல்லுங்க, குட்டி பிள்ளைங்க அழகா சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி. நல்ல கவனிங்க. ஒலிவ மர கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றிலும் அவர்கள் இருப்பார்கள். வாலிப தங்கச்சி, தம்பி, இந்த ஆண்டு உன்னுடைய ஜெப வாழ்க்கையை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன்னுடைய வேதாகமத்தின் வாசிப்பை ரெட்டிப்பாக்கு. சொல்லப்பா. அப்பா உனக்கு நான் சொல்கிறேன், உன் பிள்ளை மேலே உனக்கு கரிசனை இருந்தா, உன் பிள்ளை மேலே ஒரு அன்பு இருந்தா கூட உட்காந்து பைபிள் படி. அம்மா உன் பிள்ளை மேலே ஒரு அன்பு இருந்தா, உன் பிள்ளை மேலே ஒரு அற்புதமான பிடிப்பு இருந்துச்சுன்னா உன் பிள்ளையோட உட்காந்து ஜெபம் பண்ணு.
நான் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். கையை வைத்தி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, அதுதான் நம்முடைய பொறுப்பு. தேவன் உங்கள் கையில் அந்த பிள்ளையை கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஏதோ கல்யாணம் பண்ண ஒரு பிள்ளை பிறந்துச்சு அவ்வளோதான், அது இல்லை. கர்த்தர் நம்பி உன் கையில் அந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கர்த்தர் நம்பி இந்த மகளை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, இந்த மகனை நம்பி கொடுத்துருக்காரு. சும்மா எரிச்சல் மூட்டாதீங்க, கடிஞ்சு கொள்ளாதீங்க. அவளோடு சேர்ந்து பாப்பா ஜெபம் பண்ணலாம், வா பைபிள் படிக்கலாம், நீ ஒரு வசனம் படி, நான் ஒரு வசனம் படிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம், 10 நிமிஷம் ஜெபிப்போம், 20 நிமிஷம் ஜெபிப்போம், போதும். அவன் அப்படியே டெவலப் ஆகிட்டே வருவான். நல்ல ஆலோசனையா இல்லையா? கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமென். கடிஞ்சு கொள்ளாதீங்க, சும்மா சும்மா எரிஞ்சு கொள்ளாதீங்க. நம்ம பெற்றோர் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது. எப்படி? அவன் ஒன்று செய்யலைன்னா உடனே அவனுக்கு வன்முறையை கையாண்டுறான் இல்லை? அவனை அது நீ எல்லாம் உருப்பிடுவியா? அப்புறம் ஊம்புள்ள எப்படி உருப்பிடும்? ஓம்புள்ள தானே. என்ன சொல்லுவாங்களே, தாயை போல நூலை போல. நூல் எப்படி இருக்கோ அப்படி தான் சேலை வரும், தாய் எப்படி இருக்கோ அப்படி தான். என்ன சொல்ல மாட்டீங்க? தாயே, என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டு. ஆமென் சொல்லுங்க. எழுப்பும் ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவருடைய ரத்தம் என்னத்தை பேச போகிறதாம்? என்னத்தை பேச போகிறதாம்? நன்மையானதை பேச போகிறது. வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, அவருடைய ரத்தம் எனக்காக நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கிறது. பிசாசு என்னை பற்றி குற்றம் சொல்லிட்டே இருப்பான், ஆனால் இயேசுவின் ரத்தம் என்னை பற்றி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது, என்னை குறித்து நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கிறது. அம்மாமாரெல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. வாசிக்கலாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:5. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். கவனிங்க, இந்த கண்டாச்சியஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதாவது காற்றில் பரவும் ஒரு வியாதி. அது என்னது? காற்றுல என்னென்ன வியாதி பரவுது? கொரோனா. எல்லாருக்குமே தெரியும். கொரோனா எப்படி பரவுது? காற்றில் பரவுகிறது. அதனால தான் என்ன பண்ணுறோம்? மாஸ்க் போட்டுக்கிறோம். அப்படி ஒரு வியாதி இருக்கு. இன்னொரு வியாதி எப்படி? அவங்க போட்ட சோப்பை யூஸ் பண்ணா, அவங்கள தொட்டுட்டா அதிலிருந்து பரவுகிற ஒரு வியாதி இருக்கு. அது என்ன வியாதி? லெப்ரசி பரவும். அப்படி பரவும். குஷ்டரோகம் அப்படி பரவும். அப்புறம் ஸ்கின் அலர்ஜி. எத்தனை பேருக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படி வந்திருக்கு? பக்கத்தில் உட்காந்தா போதும், கொஞ்ச நேரம் அப்படி அவங்க கையை பிடிச்சோ அவங்க தொடையில் இப்படி கை வச்சோ பேசிட்டு இருந்தால் போதும், என்ன ஆகும்? பரவுமா? பரவாதா? பரவும். ஆனால் வேதம் சொல்லுது இன்னொரு அருமையான காரியமும் அப்படியே பரவுதான். என்னதான்? பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்துச்சு? சொல்லுங்க, யாருக்குள்ள வந்துச்சு? அம்மாக்குள்ள வந்துச்சு. அம்மாக்குள்ள இருக்கிற விசுவாசம் யாருக்குள்ள வரும்னு நம்புறாராம்? பிள்ளைக்குள்ள வரும்னு நம்புறாராம். அல்லேலூயா. சரி, இப்போ பாட்டியெல்லாம் கை தூக்கு. பாட்டியம்மா கை தூக்கு. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி. ஆயா கை தூக்க. சரி, வாயாலாம் கை தூக்கிங்க. அம்மா மாதிரிலாம் கை தூக்கு. இன்னும் நான் பாட்டி ஆகலை, அம்மாவாக தான் இருக்கேன், கையை தூக்குங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், பாட்டிமாலாம் உங்கள் விசுவாசத்தை உங்கள் மகனுக்குள்ள கடத்துனீங்களா? எத்தனை பேர் கடத்திருக்கீங்க? போச்சா?
4 பேர். சரி, இப்போ அம்மா மாதிரி எத்தனை பேர் மகளுக்குள்ள மகனுக்குள்ள கடத்துனீங்க? கையை தூக்கு பார்க்கலாம். புரியல. அம்மாலாம் பிள்ளைக்கு உங்கள் விசுவாசத்தை கொண்டு போயிருக்கீங்களா? கையை தூக்கு. அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியுது. கொஞ்சம் அப்படி ஒரு இடி இடிச்சா தான். கையை தூக்கு. ஆமென். இது பிள்ளைக்குள்ளும் பரவும் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்த விசுவாசத்தை கடத்தாம விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. முந்தி அது உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு, இப்போ உன் அம்மாக்குள்ள இருந்துச்சு, அது உன்குள்ளேயும் வரும்னு நான் நம்புறேன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பையா, நீ அல்லேலூயா. சின்ன பையா, பெரிய தாத்தா, அப்பா அம்மா, இங்க 2 பிள்ளைங்க தான் சேர்த்திட்டு இருக்குது. அப்பா அம்மானா அப்பா அம்மா கம்முன்னு இருக்குது. இப்போ அப்பா அம்மா, கொஞ்சம் சத்தமா. புரியுதா? உனக்குள்ள இருந்தா அந்த விசுவாசம் பாட்டியாக உனக்குள்ள இருந்தா, நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் அது எங்க போகும்? எங்க போகும்? அம்மாக்குள்ள போகும். அது அம்மாக்குள்ள இருந்து எங்க போகும்? ஆமா, பிள்ளைக்குள்ள வரும். அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தாத்தா, நீ என் வீட்டில் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போற. ஆமென் சொல்லுங்க. பாட்டி, நீ என் வீட்டில் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போறோம். பாட்டியை பார்த்து சொல்லு, உன் பாட்டியை பார்த்து சொல்லு அல்லேலூயா. என்ன, நீ பெற்றோர்களை கனம் பண்ணாவே ஆண்டவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாராம். சொல்லுங்க ஆமே. நீ ரொம்ப நாள் இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, சுகமா இருப்ப. அதை தான் நான் சொல்ல போறேன், சொல்லி முடிக்க போறேன். வாசிக்கலாம். முதல் ஆசீர்வாதத்தை காமிக்கிறேன். என் பிள்ளைய ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்சுங்க. இதை என் பிள்ளைய இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்க போறேன். இது அப்படியே எழுதி வசனத்தை எழுதி வச்சுங்க. இது டெய்லி நீங்க செய்ய போறீங்க. என் பிள்ளையை நான் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போறேன். வாசிக்கலாமா? சங்கீதம் 107, சங்கீதம் 107 17 18 வாசிக்கலாம். நூத்தி 107 சங்கீதம் 107 17 18 வாசி. 18 வாசி. எஸ், அம்மேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் பிள்ளைங்களை மரண வாசல்ல இருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி. மரண வாசல்களில் இருந்து பிடுங்கி அவர்களை எங்க ஒப்பு கொடுக்கிறேன்? கர்த்தருடைய கரத்தில். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிள்ளைங்க, கர்த்தருக்கு நீடித்த நாட்களை கொடுக்க விரும்புகிறார். மரண வாசல்களிலிருந்து உங்களை விடுதலை செய்து, நரகத்தின் வாசலிலிருந்து உங்களை விடுதலை செய்து, சொல்லுங்க வாக்குத்தத்தத்தை. ஆமென். என் பிள்ளைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அதனால தான் வேதம் சொல்லுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலையே. நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்? போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்க தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லல. நீ போகும்போதும் கர்த்தர் உனக்கு தூதர்களை அனுப்புவா, நீ வரும்போதும் கர்த்தர் உனக்கு தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாப்பா. நீ கர்த்தருடைய கரத்திலே பாதுகாப்பான ஒரு பாத்திரமாய் விளங்க போகிறாய். ஆமென் சொல்லுங்க. பிசாசின் வாயிலிருந்து பிடுங்கி கர்த்தருடைய கரத்தில் என் பிள்ளைகளை நான் கொடுக்கிறேன். அவன் எப்போ பாரு உன்னை கொல்லணுமே நினைப்பான். நீ வண்டியில் போகும்போது ஒருத்தன் குறுக்க வரணும்னு நினைப்பான். நீ வரும்போது பிரேக் இல்லாமல் அது கீழே விழுந்து கை காலெலாம் உடையணும்னு நினைப்பான். நான் சொல்கிறேன், கர்த்தனோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உனக்கு நிழலாய் இருப்பாராக, கர்த்தர் பிள்ளைகளுக்கு கூடவே தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராக. அவர்கள் உன் முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார்களாக. அவர்கள் உன்னோடு கூட இருந்து நன்மையானதை உனக்கு காண்பிப்பார்களாக. உன் ஆயுசு நாட்கள் பெருகுவதாக. நீ ஆசீர்வாதமாய் விளங்குவாயாக. கையை தட்டு, கையை தட்டு. ஆமென். இரண்டாவது ஆசீர்வாதம், தீமையில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை செய்து ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 57:1.
இன்னொருவர் ஏசாயா 43:2, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. தீனாளுக்கு நடந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு நடக்காது. கையை வைத்து நல்லா சொல்லிருங்க, அறிக்கையிடு. தீனாளுக்கு நடந்த மாதிரி என் பிள்ளைக்கு நடக்காது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்சலோமுக்கு நடந்த மாதிரி என் பிள்ளைக்கு நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்சலோமுக்கு நடந்த மாதிரி என் பேர பிள்ளைக்கு நடக்காது. கையை தூக்கி சொல்லுப்பு, எல்லாரும் சொல்லுங்க. என் பிள்ளை எப்படி இருப்பான்? விக்கினகங்கள் கடந்து போகும் வரைக்கும் செட்டையின் மறைவில் இருப்பான். சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும் அவனை காப்பாற்றி பாதுகாத்து அவனை பலப்படுத்தி திடப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து அவனை காப்பாற்றுகிற ஒரு கரம் அவன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா, கையை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை குறித்து எவ்வளோ கரிசனையாக இருக்கிறோம்ல, கர்த்தர் பார்க்குறார். அவங்க மேலே ஒரு அற்புதமான கரத்தை வைக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏசாயா 43:2 வாசிமா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென் சொல்ல. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளைகளை காப்பதற்காக கர்த்தர் கூடவே இருப்பார். அவர் செங்கடலை பிளக்கிற கர்த்தர். கமான், அவர் செங்கடலை, ஆமென் சொல்லிடு. அவர் யோர்தானை பிளக்கிற கர்த்தர். அதன் நடுவே அவர் ஜனங்களை நடத்தி வந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஆமென் சொல்லுங்க. பகலிலே ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. இரவில் ஆள சந்திரனை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை. இருக்கா இல்லையா? எல்லாம் எனக்கு தான். என்னை பாதுகாப்பாக நடத்துவதற்காகத்தான் இத்தனை எனக்காக செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க. ரபனா சந்து, என் பிள்ளைகளை நான் எங்க ஒப்பு கொடுக்கிறேன்? ஆண்டுடைய கரத்தில் ஒரு தீங்கும் அவர்களை அணுகாதபடி காக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 91:9-10 வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 91:9-10. உனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கரங்களை உயர்த்தி ஆமென். ஏப்பா, இந்த மியூசிக் வாசிக்கிறவங்களாம் எங்கப்பா? ட்ரம் பிளேயர் இல்லையா? நான் பாடுற ஆளாச்சே. இடைய வந்தால் தானே பாட முடியும். வெளியே இருக்காங்களாப்பா? இல்லையா? ட்ரம் பிளேயர் வேற யாருக்காவது வாசிக்க தெரியுமா? வாசி. நேரத்துக்கு கட்டுருக்கு வேண்டாம். நீ வாசிங்கப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். என் பிள்ளைக்கு ஒரு விபத்து நடக்காது. கையை வைத்து சொல்லுங்க. என் பிள்ளைக்கு என்னாகாது? ஒரு விபத்தும் வராது. ஒரு அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவன் ஒருவேளை உள்ள இல்லாமல் இருக்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. சிறகுகளின் மறைவினிலே நான் தங்கி இளைப்பாறுவே. நீர் துணையாய் இருப்பதனால் நான் இளைப்பாறுவே.
ஆமென். ஹல்லேலூயா. ரைட், இன்னும் 2 ஆசீர்வாதங்களை சொல்லி நான் முடிக்கட்டும். ஓ எஸ், சங்கீதம் 143:8. சங்கீதம் 143:8. அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். எஸ், ஹல்லேலூயா. அதிகாலையில் வாசிமா. ஆமென். சொல்லுங்க, அதிகாலையில ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிடுறாரு. ஆமென். அவன் ஆத்மாவில ஒரு கிருபை, அவன் ஆவியில ஒரு கிருபை, அவருடைய சரீரத்தின் மேல ஒரு கிருபை, அதிகாலையிலே ஒரு கிருபை. கரங்களை வைத்து சொல்லுங்க, அதிகாலையிலே ஒரு கிருபை. சிறகுகளின் மறைவினிலே நாம் நம்பி இளை பாருவேன். தம்பிங்க, நீங்க 2 பேரும் இனி சபையில எந்திரிச்சு போவே கூடாது. சாப்பாடு அப்புறம் முடிச்சுட்டு கொடுக்கலாம். ஒரு ஆள் போனாலும் போல அது சாப்பாட்டுக்கு. இனி நீங்க வெளியே போக கூடாது. ஓகே, அவகார் சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க கூடாது. பிள்ளைகள், வசனம் அவ்வளவு முக்கியமான வசனத்தை பேசிட்டு இருக்க, நீங்க ஆளை காணோம். வாசிக்கலாம் இன்னொரு முறை. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். ஆமென். உம்மை நம்பி இருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, உம்மைதான்பா நம்பி இருக்கேன். நல்லா நல்லா அழுத்தி சொல்லுங்க, உம்மைதான்பா நம்பி இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்மை மாட்டுதான் தான் நம்பி இருக்கேன். நம்பிட்டியா? விட்டுரு. நம்பிட்டியா? ஏய், இல்லை நம்பிட்டியா? அப்புறமே பேசிக்கிட்டு இருக்க. நம்பினவன் என்ன கேட்க வேண்டாம், அவன்கிட்ட பேசிக்கிட்டு சொல்லுங்க. நம்பிட்டியா? விட்டுரு. அல்லேலூயா. சிறகுகளின் மறைவினிலே நாம் நம்பி இளைப்பாறுவையா? டைம் இல்லை கொஞ்சம். 1 யோவான் 4:16. 1 யோவான் 4:16. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். கர்த்தர் என்னில, நான் அவர்ல. எப்ப உன்னை யாராவது தொட முடியுமா? தலையில கை வச்சு சொல்லு, கர்த்தர் என்னில. எல்லா பிள்ளைங்களாம் சொல்லு, அவன் தலையில கை வைல. கர்த்தர் என்னில, நான் கர்த்தருக்குள்ள. என் பிள்ளை கர்த்தர்ல, கர்த்தர் அவனுக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் பிள்ளை மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. கர்த்தர் கரம் உன் பிள்ளை மேல இருந்துச்சுன்னா சொல்லு, என் பிள்ளை கர்த்தருக்குள்ள, கர்த்தர் அவனுக்குள்ள. ஆமென். நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சொல்லுங்க, கர்த்தரும் நானும் எப்படி இருக்குங்க? யாராவது சொல்லுவாங்கல்ல, அப்போ அவங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப க்ளோஸ். எப்படி க்ளோஸ்? எப்படி க்ளோஸ்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லுங்க. எப்படி க்ளோஸுங்க நீங்க? ஆமா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் பிள்ளை மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதெல்லாம் விட ஒரு மேலான காரியத்தை சொல்ல போறேன். வாசிக்கலாம். ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படி 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 எப்படி? இட்டர்னல் பிளெஸிங். கரங்களை வைத்து சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஒரு ரட்சிப்பை நான் எப்பவுமே சொல்லி கொடுப்பேன். எப்படி? அறிக்கையிடு சொல்லு. ஏசப்பா, இல்ல உங்களுக்கு தானே சொன்னேன். ஏசப்பா, நீர்தான் ஆண்டவர், நீர்தான் கர்த்தர்.
அவனை கொஞ்சம் தட்டி விடுங்க, அவன் வேற என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அந்த பக்கம் பின்னாடி. நீதான் என்னப்பா முக்கியமானது சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு இட்டர்னல் பிளெஸிங்டா, நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை தரேன். இதை சொன்னா தான் நீ மேலே போவ. எப்படி? இதை சொன்னா தான் நீ எங்க போவ? பாப்பா, இதை சொன்னா தான் நீ எங்க போவ? கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, வாயை திறந்து நல்லா சொல்லு. கர்த்தரே ஆண்டவர், ஜெயமென்றும் செய்கிறார், வெட்கமே இல்லையே, இயேசுவை நம்புவேன். கர்த்தரே ஆண்டவர் செய்கிறார், வெட்கமே இல்லையே, இயேசுவை நம்புவேன். உன் பிள்ளைக்கு துணி வாங்கி கொடுக்குறியோ இல்லையோ, வாட்ச் வாங்கி கொடுக்குறியோ இல்லையோ, செருப்பு வாங்கி தரையோ இல்லையோ, எதை வாங்கி தந்துரு? இயேசு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லு, இயேசு. ஏசப்பா. நல்லா சொல்லு சத்தமா, ஏசப்பா நீங்க மட்டும்தான் கடவுள். இதை சொல்லிட்டா நீ மேல போயிருவடா. இல்லையா? சொல்லு. சொல்றாங்க, நான் எவ்வளவு வருஷம் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள என்ன மேல போயிருவடா, மேல போயிருவடா. ஏன்னா நீ போகும்போது தான்டா, இப்போ இல்லை. நீ போகும்போது இயேசு இல்லாம போவே முடியாது. ஆமென். யோவான் 15:4 என்ன சொல்லுது? ஆமா, தேடி பாரு அதையும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அல்லேலூயா. இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார். உனக்கு யார் சூப்பர் ஸ்டார்? உனக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தானா? லிட்டில் ஸ்டார் யாரு? நான் தான். ஹல்லேலூயா. நீ சொல்லு, லிட்டில் ஸ்டார் யாரு? நான் தான். அவர் சூப்பர் ஸ்டார்னா நான் லிட்டில் ஸ்டாருங்கிறது கரெக்ட் தானே? சொல்லு, இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், நான் தான் ஒரு லிட்டில் ஸ்டார். இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், நான் தான் அவர் லிட்டில் ஸ்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அல்லேலூயா. ஒரு நித்தியமான உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு நீ கொடு. கர்த்தரிடத்திலிருந்து உன் பிள்ளைக்கு கொடுக்கிறது தான் ஒரு இட்டர்னல் பிளெஸிங். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைய கையை பிடிச்சு சொல்லுங்க, என் பிள்ளைய கையை பிடிச்சு கர்த்தர் கரத்தில் கொடுத்துட்டேன், அவன் பரலோகம் போயிடுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமா, ஆசீர்வாதமா இருப்பீங்க.